ஹாய் விஜய் அண்ணா, வணக்கம். பதவி ஏற்றாச்சு, ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா நீங்கள் வரணுன்னு தான் நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. ரொம்ப நன்றி. பார்த்திங்கன்னா ஜோசப் என்கின்ற விஜய், நீங்கள் பதவி ஏற்றாச்சு, ரொம்ப சந்தோஷம். நீ அடுத்தது வந்து சிஎம் சீட்டில் உட்காந்தாச்சு. நீங்கள் போட்ட கையெழுத்து எல்லாமே நாங்கள் பார்த்தோம். நீங்கள் பேசுனது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று சொன்னீங்க பார்த்திங்களா, அதுதான் கெத்து. நம்ம பதவிக்கு வந்தாச்சு, நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்திங்களா, அது மட்டும் ரசிகர் மனசில் இருக்காமல் இருந்தாலே போதும். அது தயவுசெய்து எரேஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு, அது ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்ருக்கிறீங்க. நாங்கள் கேட்கவே இல்லை. பார்த்திங்கன்னா நீங்கள் மெதுவாகவே பண்ணுங்கள், எல்லாமே பாருங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து உட்காந்துருக்குறீங்க. உங்களை நாங்கள் துன்பப்படுத்தலை, துயரப்படுத்தலை. நீங்கள் பொறுமையாக நிதானமாக அங்கே என்னென்ன பிரச்சனைகள் என்னென்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா சிஎம் சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களோட கெத்து வந்து என்றைக்குமே விடக்கூடாது. நல்லது கெட்டது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் அந்த சீட்டில் தான் உட்காரணும். எல்லாமே பார்க்கணும், பிடிக்கணும். அதனால் நாங்கள் இப்போவே எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இப்போவே உதவி செய்யுங்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம். அங்கே என்னென்ன நிலவரங்கள் எப்படி இருக்குது, என்ன பண்ணிக்கிறாங்க என்னன்னு தெரியாது. எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் கேட்கணுங்கிறதே இல்லை, நீங்கள் வந்துட்டீங்க, எங்களுக்கு வந்தாலே எங்களுக்கு அது போதும். அதனால் தயவுசெய்து நீங்கள் சிஎம்மாக வந்ததுக்கு நம்ம வணக்கம், ரொம்ப நன்றி. பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருளுக்காக சொல்லிக்கிறீங்க. அந்த போதைப் பொருளை சீக்கிரம் நிப்பாட்டிடுங்க, மதுக்கடை நிப்பாட்டிடுங்க. இப்போ எங்கூட ரீசனாக இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கூட டிவியில் போட்டு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க வந்து தண்ணி போட்டுட்ருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும். நிறைய பிரச்சனைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், பொறுமையாக முடிச்சுட்டு நீங்கள் எங்களையெல்லாம் வந்து நீங்கள் சந்திப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்குறோம். விஜயண்ணா, நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகவே இருக்கணும். இன்னும் எத்தனை வருஷத்துக்காக இருந்தாலும் சரி முதலமைச்சராக நீங்கள் தான் இருக்கணும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஆட்சி மாதிரியே நீங்கள் நடத்தணும். மெயினாக விலைவாசி குறைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்புலேருந்து எல்லாமே கம்மி பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுங்கள். வேலை இல்லாத எத்தனையோ பட்டதாரிகளுக்கு வேலைகளை கொடுங்க. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு வாசல் கொடுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து 5000 6000 கொடுத்து நாங்கள் வீட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வாட்ச்மேனு, நான் வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்குறேன். அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைக்குது. நீங்கள் சொல்லிக்கிறீங்க நாங்கள் வந்து பெரிய ஒரு ராஜ பரம்பரையெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு சினிமா டைரக்டரோட அசிஸ்டண்ட்டோட மகன்தான். நான் அதுலேருந்து அடிபட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி தான் எங்களையும் வந்து மேன்மைக்கு கொண்டு வருவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. எல்லா தேவைகளும் நீங்கள் சந்திப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.